சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரத்தோடு இந்த சாயப்பா உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். என் இடத்திலிருந்து உனக்கானவற்றை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சாயப்பாவின் முன் நின்று உனக்கு எதை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தையும் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்ட ஒரு வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்க இந்த அப்பா இத்தனை நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால், நிச்சயமாக அந்த வேண்டுதல் என்னவென்று உனக்கு தெரிந்திருக்கத்தான் வேண்டும். ஏன் தெரியுமா? எந்த ஒரு வேண்டுதல் நீண்ட காலமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்றதோ, இதுதான் என்று எந்த ஒரு வேண்டுதல் உன்னுடைய மனதை உறுதிப்படுத்தி நிறுத்த வைத்திருக்கிறதோ, அந்த வேண்டுதலை உனக்கு நடத்திக் கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என்னவாகும் என்பதனையெல்லாம் நினைத்து கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. நீ விரும்பியது போல உனக்கு அத்தனையும் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், அத்தனையிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னை மீட்டு எடுக்கும். இதனால் வரையிலும் இந்த வேண்டுதலை நிறைவேற்றாத இந்த அப்பா இப்பொழுது இந்த வேண்டுதலை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறார் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் எல்லாம் சரியானவைதான். சாயப்பா இத்தனை காலமும் உனக்கு கொடுக்கவில்லை என்று நீ வருந்தியது எல்லாம் போதும். இனிமேல் நடக்கும் உன்னுடைய பாவங்கள் எல்லாமே கழிந்து உனக்கான நன்மைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை மாற்றி தொடங்கி இருக்கின்றது. பல புண்ணியங்கள் இப்பொழுது உனக்கு நல்ல பலனை கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்க தொடங்கி இருக்கின்றது. என்னானாலும் இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை மாற்ற உனக்காக வருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையின் அதிசயத்தை கூட்டும். நீ என்ன வேண்டுதலை என் முன்னால் வைத்திருந்தாயோ அந்த வேண்டுதலை நான் நிச்சயமாக உனக்கு சட்டென்று கொடுத்துவிடப் போவதில்லை. உனக்கான பல கட்டுப்பாடுகளை விதித்துத்தான் இந்த அப்பா உனக்கு இதனை கொடுக்க நினைக்கின்றேன். நான் உனக்கு விதிக்கின்ற கட்டுப்பாடுகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து எந்த இடத்திலும் உன்னை நல்வழிப்படுத்தும். எல்லா நிலையிலும் உன்னை இந்த சோதனைகளிலிருந்து இவை எல்லாமும் நிச்சயமாக மீட்டெடுக்கும். சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இனி உன் வாழ்க்கை அழகாக மாறப்போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். எதிர்பாராத பல விஷயங்களை இந்த அப்பா உனக்கு நடத்தி கொடுக்க எண்ணிவிட்டு எதிர்பாராத பல உண்மைகளும் உனக்கு நடந்துவிட இந்த நேரம் தயாராகிவிட்டது. இனி நடக்கும் அத்தனையிலும் நம்பிக்கை கொண்ட உன்னை நான் நல்வழிப்படுத்த இந்த நேரம் உனக்கு எல்லா அதிசயங்களும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலைகளிலும் உனக்கு விரும்பியது கிடைக்கப் போகின்ற இந்த நேரம் நீ கலங்காதென்று நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் நிச்சயமான மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே வேண்டாம் என்று உன் அப்பா என்னிடத்தில் சொல்லிவிடாதே. எதையுமே எனக்கு கிடைக்காது என்று நீயும் நினைத்து விடாதே. என்னவாக இருந்தாலும் ஏதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நடத்துவதை ஒருபொழுதும் நம்மால் மாற்றிவிட முடியாது. சாயப்பா தருவதை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. சாயப்பா உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் உனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை நீ மாற்றி உனக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் நீ முழுமையான மனத்தெளிவோடு உன் அப்பா இந்த சாயப்பா உன்னோடு பயணிக்கும் இந்த நாட்களில் எல்லா விஷயங்களுமே நீ விரும்பியது போல ஒரு வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ ஆசைப்பட்டது போல ஒரு மாற்றம் உனக்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றது. இனி நடப்பது எல்லாம் நல்லதற்கே என்பதனை புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடந்துவிட்டது என்று நீ யோசித்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உன் அப்பா நான் உனக்கு எல்லா நிலைகளிலும் முன்னின்று நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுக்க துணிந்து நிற்கின்றேன். இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களிலும் உனக்கான மன நிறைவு என்ற ஒன்று நிச்சயமாக கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது.
நான் எந்த இடத்திலும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னை கைவிட்டது கிடையாது. எந்த இடத்திலும் அவ்வளவு எளிதாக எல்லாம் உன்னை நான் தவிக்க விட்டது கிடையாது. உனக்கென்ன என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் இந்த அப்பா நான் சரியாகவே உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். சாய் அப்பா முன்னின்று எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நடத்தி தரும் காலம். இனி அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதும் நீ சரியானதொரு வெற்றியை பெற்றுக்கொண்டே இந்த அப்பா எதையுமே உனக்கு நடத்திவிட வேண்டி உன்னை தேடி வருவான் என்பது நீ நன்கு அறிந்த உண்மையல்லவா? நீண்ட காலமாக நீ என் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வேண்டுதல் இப்பொழுது உனக்கு நிறைவேறப் போகிறது என்றால் நிச்சயமாக இந்த வேண்டுதலை உன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அப்பாவிற்கு இருக்கின்றது. நடப்பதையெல்லாம் உனக்கு நான் சந்தோஷமாக தர வேண்டியது என்னுடைய கடமை. இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இந்த தருணங்கள் நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த அற்புதங்களை நிச்சயமாக நீ கண்டு கொள்ள வேண்டும். எதுவரையிலும் என்னவெல்லாம் நடக்கிறதோ அதுவரையிலும் இந்த வாழ்க்கை பற்றிய உன்னுடைய ஒவ்வொரு புரிதல்களையும் நீ சரியாக கண்டு உனக்கு வேண்டியபடி அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த சாய் அப்பா நான் இருக்கின்றேன். இந்த அப்பா நான் உன்னை எப்பொழுதுமே தொடர்கின்றேன். அப்பாவின் அன்போடு நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கின்றேன். தொலைந்து போனதும் உன்னை விட்டு சென்றதும் இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தொடராது. ஏனென்றால் அது உனக்கானது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடத்தக்கூடிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்திவிட வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உன்னை எந்த இடத்திலும் நம்பிக்கையோடு மீட்டு கொண்டு வரக்கூடிய நிலைமையை உனக்கு உருவாக்கி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனதாக்கி கொடுக்க முன் வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல விஷயங்களை நமக்கு சாதகமாக நடக்க வேண்டும். நன்மைகள் ஒவ்வொன்றும் நமக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை கவனத்தில் கொண்டு நீ எப்பொழுதுமே பெரும் மகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும். அப்பாவின் வார்த்தைகள் உன்னை ஆறுதல் படுத்துவதற்கானது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையாகும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை இந்த அப்பா நான் உனக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் எண்ணி கலங்குவதை விடுத்து இனி நான் தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்ல நிலையோடு வாழத் தொடங்கிவிடும். கஷ்டங்களை கடந்த நான் உனக்கு தருகின்ற இந்த அற்புதங்கள் இனி உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும். உனக்குள் நான் தர வேண்டிய எல்லா நிலைகளையும் உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். எத்தனையோ விஷயங்களை கண்டு என் குழந்தை நீ பதறியது போதும். இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்திவிடும். முன்னின்ற என் குழந்தை நீ என்னவெல்லாம் கேட்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வேன். சாயப்பா, இந்த நிலையிலிருந்து நான் எதையுமே உனக்கு விட்டுவிட மாட்டேன். நடத்திவிட வேண்டிய பல விஷயங்கள் உனக்கு இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றது. நான் இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையை என்னவென்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் சில விஷயங்கள் உனக்குள் தந்துவிட்ட துன்பங்களும் சோதனைகளும் நான் அறிவேன். சில விஷயங்கள் உனக்கு கொடுத்த இன்னல்களையும் வேதனைகளையும் நான் அறிவேன். இதை எல்லாவற்றையும் கடந்து நீ பெறக்கூடிய மனநிலை உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு எல்லாவற்றையும் கடந்து நான் உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டும். உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொல்லாதே. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கிறதோ அதையெல்லாம் நீ கவனமாக பெற்றிட வேண்டும். சாயப்பா, எந்த இடத்தில் உன்னை நின்று காப்பாற்றுகின்றேனோ அந்த இடத்தில் நின்று மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இதுவரையிலும் உன்னுடைய வெற்றியை நான் காண எத்தனை பேர் துடித்தார்களோ, இல்லை, உன் தோல்வியை காண துடித்தவர்கள் இங்கு ஏராளம். உன்னுடைய தோல்வியை கண்டு ரசிக்க நினைத்தவர்கள் ஏராளம். நீ தோற்றுவிட வேண்டும் என்று அதற்காக கங்கணம் கட்டி உன்னை சுற்றி திரிந்தவர்கள் ஏராளம். இதையெல்லாம் நாம் கவனமாக உணர வேண்டும். இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அப்பா நான் முன் நின்று
உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் நேரம் என் குழந்தை. எந்த இடத்திலும் இதை நீ தவிர்க்காதே. சற்றென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடந்தே தீரும். சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுத்தே தீரும். உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரத்தில் நான் என்னவெல்லாம் யோசிக்கின்றேன் தெரியுமா? முதலில் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும். அடுத்ததாக என் குழந்தைக்குள் தேவையற்ற விஷயங்களை புகுத்துகின்ற இந்த மனிதர்களை விரட்டி அடிக்க வேண்டும். அடுத்ததாக என் குழந்தைக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நடத்துவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை புரிதல்களையும் கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எத்தனையோ முறை நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொரு உண்மைகளிலும் நீ விரும்பியதையெல்லாம் நடத்தி கொடுக்கின்ற நேரம், என் குழந்தை கலங்காத மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும். தெளிவான எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்திவிட வேண்டும். சற்றென்று எதையுமே நம்மால் மாற்றிவிட முடியாது. சற்றென்று எதையுமே இந்த வாழ்க்கை நாம் தொலைத்துவிட முடியாது. அதே நேரம் நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதையும் நீ சற்று கவனிக்க வேண்டும். சூழ்நிலைகள் கைதியாக சில நேரங்களில் நீ உன்னையே மாற்றி விடுகின்ற சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகின்ற உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் உனக்கு என்னென்ன அதிசயங்களை அத்தனை அதிசயங்களையும் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அத்தனை அதிசயங்களும் உனக்கு நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையினால் உனக்கு நான் கொடுக்கும் நல்ல விஷயங்கள் எந்த காலகட்டத்திலும் உன்னை விட்டுவிடாதபடிக்கு உனக்கான மகிழ்ச்சியை தந்திட வேண்டும். என்னாலுமே நான் இருக்கும் இந்த நேரம் நீ இந்த அப்பாவின் அருளை பெற்று இருக்கிறாய் என்பதனை உணர்வதற்கு உனக்கு என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது தெரியுமா? சில பிரச்சனைகள் சென்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. சில துன்பங்கள் சற்றென்று ஒரு மிகப்பெரிய புரிதலை பெற்றிருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை எல்லாவற்றையுமே நீ புரிதல் கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கைகளை உணர்ந்து உனக்கென இந்த அப்பா முன்னின்று நின்றவை நான் பல வழிகளிலும் உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன். பல ரூபங்களிலும் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். நான் யார் என்று உனக்கு உணர்த்திருக்கின்றேன். இந்த அப்பா உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் தெளிவாக எடுத்துச் சொல்லியும் இருக்கின்றேன். இத்தனை காலம் என் குழந்தை நீ இழந்த விஷயங்களை எல்லாம் கடந்துவிடு. இனி உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதை நீ புரிந்து கொள். சாயப்பா என்னவாகும் என்று நான் யோசிக்கின்றேன். அந்த இடத்தில் எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியைக் கண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்த நினைக்கவே இந்த நேரம் நீ எதையும் கைவிட்டு விடாதே. உன்னை தேடி நான் வருவது உனக்கு புரியும். உன்னை சூழ்ந்து நான் வருவது உனக்கு தெரியும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னை காப்பாற்றி விடுவாய். யாரையும் எதற்காகவும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியமே உனக்கு வராது. இந்த மனிதர்கள் எல்லாம் தனக்குள் கொண்ட தீய எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையை அழித்தது போதாதா? இதற்கு மேலும் வா. இதற்கு மேலுமா உனக்கு துன்பங்களை இவர்கள் கொடுக்க வேண்டும்? இனிமேல் எதையுமே நினைத்து நீ பதற வேண்டாம். நடப்பது எல்லாம் நல்லதாகவே இந்த சாயப்பா மாற்றி தருவேன். என் குழந்தையே, சந்தர்ப்ப சூழ்நிலையினால் சில விஷயங்கள் உனக்கு எதிராக சென்று விட்டது. சில விஷயங்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட்டது. இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான மன நிறைவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கை அத்தனையும் பெற வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் பல நிலைகளில் பொறுப்பாக்கி உனக்கான வெற்றியை நீ பெற்றிட வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நாம் கவனித்து அதற்கு ஏற்றது போல நமக்கான புரிதலை நாம் கொண்டு வந்திருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் உணரும் இந்த காலம் நமக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். மனம் தடுமாறி நிற்காமல் மனதால் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கலங்காமல் நான் சொல்லும் இந்த சொல்லை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மனநிறைவோடு நீ வாழ பழகு. சாயப்பா எந்த இடத்தில் உன்னை என்னவாக நினைக்கிறேன் என்பதனை நீ அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் இருந்து புரிந்து கொள்வாய். இனி வரக்கூடிய நேரங்களில் இருந்து நிச்சயமாக நீ என்னவென்று கவனித்துக் கொள்வாய். உனக்காக நான் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நடத்துகின்ற நேரம், உனக்காக அத்தனை மாற்றங்களையும் நான் உனக்கு சொல்லும் இந்த காலம் இனி எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை என்று சொல்லாமல் உனக்கு வேண்டிய அத்தனையும் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பினால்
உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் அப்பன் சாயப்பா நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உனக்கானது நிச்சயமாக நிறைவேற்றி நான் தருகின்றேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.